ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் இதை காண்கின்றீர்கள். உங்கள் உறவுகள், நண்பர்களுக்கு இதை சொல்லுங்கள். தேசமெங்கும் திருச்சபையெங்கும் கர்த்தருடைய வார்த்தை கடந்து போகட்டும். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். உங்கள் அன்போடு கூட இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். போகட்டும். இன்றைக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். மார்க்கு நற்செய்தியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது இறை வார்த்தை, உன் கையை நீட்டு. ஒரு சூம்பினை கைவுடைய ஒருவனை தேவாலயத்திலே ஆண்டவர் பார்க்கிறார். அவனை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அந்த மனிதன் பேர் எழுதப்படவில்லை. ஆனால் குறையுள்ள மனிதன் ஓய்வு நாளிலே தேவன் சந்திக்கிறார். தேவாலயத்தில் நீங்களும் நானும் தேவாலயத்துக்கு எப்படி கடந்து போகிறோம்? ஒவ்வொரு நாளும் கடந்து போகிறோமா? தேவனை ஆராதிக்கும்படியா, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க கடந்து போகிறோமா? ஒருவேளை அந்த நாளிலே அந்த மனிதன் வராது இருந்திருப்பார், இயேசுவை சந்தித்திருக்க முடியாது. அவன் குறை நிறைவாக முடியாது. அவன் வாழ்க்கையிலே சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் கவனிங்கள், அன்றைக்கு வந்திருந்தான். ஆனால் அதை இவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்ப்பதற்கு, ஒரு குறை கூறுவதற்கும் குற்றம் கண்டுபிடிப்பதற்கும் பரிசேறு சதிசேறு சரியாய் காத்திருந்தார்கள். அது ஓய்வு நாள். ஓய்வு நாளுக்கும் தேவனாய் இருக்கிறாரே, அவர் அதை அறிந்தவரா ஜெபாலயத்திலே பிரவேசித்தார். ஜெபாலயத்துக்குள் இருந்தார். அந்த ஓய்வு நாளிலே அவனை பார்த்து சொன்னார், உன் கையை நீட்டி. சூம்பினை கைவிடையவன். என் வாழ்க்கையில் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்குது, ஒரு பகுதி மாத்திரம் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கியா? என் வாழ்க்கையில் இது எத்தனை முறை செய்தாலும் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரலை, கண்ணீரோடு கடந்து வருகிறேன்னு சொல்லி நிற்கீங்களா? உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். இந்த சரீரத்தில் ஒரு பகுதி, ஒரு கை சூம்பி இருக்கிற, என் வாழ்க்கையில் ஒரு பகுதி அப்படியே விழுந்து கிடக்கிற. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் தூக்கி நிறுத்தின ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். நன்றாய் கவனிங்கள். ஆண்டவர் சொன்னார், உன் கையை நீட்டு. கையை நீட்டு. எந்த ஜனத்திற்கு முன்னதாய் அவன் கையை எப்படி நுண்டியா கையை சூம்பின கையோட இருந்தார். இந்த ஜனத்துக்கு முன்னதாக நீட்டின. அப்பாரியா, எங்கள் அப்பா சுகமாக்கிட்டார். எங்கள் அப்பாவோட வார்த்தை, எங்கள் அப்பாவோட வல்லமை சுகமாக்கிட்டு. கவனிங்க ஐயா, கவனிங்கம்மா. நீ தலை குனிந்த இடத்துல, நீ தள்ளப்பட்ட இடத்துல, உதாசீனப்பட்ட இடத்துல நீ உயர வேண்டும் நினைச்சினால் இயேசுவோடு பேச வேண்டும். இயேசுவுக்கு முன்னதாக நிற்க வேண்டும். அந்த மனிதன் தேவாலயத்தில் நின்றான். இயேசுவுக்கு முன்னதாக நின்றான். இயேசு அவனோடு பேசினார். அவன் குறையை நிறைவாக்கினார். இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில நிறைவாக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனக்கு ஒரு அருமையான தம்பி பிரபு என்ற ஒரு அருமையான தம்பி எங்களுடைய ஜெபக்குழுவில் இருக்கிறார். அவர் பல வருடங்கள் வெளிநாட்டில் இருந்தவர். கடந்து வந்து விட்டார். மறுபடியும் வெளிநாடு போக முயற்சித்தார். முடியவில்லை. தேவனுக்கு முன்னதாய் நிற்கும்படியாய் கர்த்தர் சில ஆலோசனைகளை சொன்னார். கணவனும் மனைவியுமாய் கைகோர்த்து தேவனுக்கு முன்னதாய் நின்றார்கள். தேவ சமூகத்தில் நின்றார்கள். தேவனுக்கு முன்னதாய் நின்றார்கள். எந்த ஜனத்தின் மத்தியிலே அவர்கள் கண்ணீர் வெடித்தார்களோ அதே ஜனத்தின் மத்தியிலே கர்த்தர் அவர்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு அந்நிய தேசத்திற்கு, வெளிநாட்டிற்கு கடந்து போக செய்தவர் மாத்திரமல்ல, அவள் வாங்கின சம்பளத்தை போலவே, அவள் பெற்றுக்கொண்ட ஊதியத்தை போலவே 2 மடங்காய் கர்த்தர் கொடுத்து உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்தார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் ஆண்டவருக்கு முன்னதாக இந்த மனிதன் காணப்பட்டார். தேவாலயத்திலே இந்த மனிதன் காணப்பட்டார். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? வாரத்தில் ஒரு நாள் மாத்திரம் ஆலயத்திற்கு போனோம் அப்படின்னு நிற்கீங்களா? ஒரு நாள் மாத்திரம் பைபிள் எடுத்துட்டு போகணும்னு நிற்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு முன்னதாக நின்று பாருங்கள். நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவதை நீங்கள் காணப்போகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் வர ஆசீர்வாதத்தை மற்றவர்கள் காண்பார்கள். ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்படுவதை மற்றவர்கள் கண்டார்கள். மற்றும் பார்க்கும்படியா தேவன் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரிடத்திலே நின்று பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பகுதியில் இருக்கிற எல்லா சுகவீனங்கள், குறைகள், எல்லா காரியங்களையும் கர்த்தர் நிறைவாக்கி நடத்தப் போகிறார். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான நாளுக்காய் வேலைக்காய் சோத்தரிக்கிறோம். தகப்பனே, அவன் கரத்தை நீட்டும்படியாய் சொன்னேன். அவன் உமக்கு முன்னதாய் நின்றது போல இன்றைக்கு உமக்கு முன்னதாய் நின்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவன் கண்ணீரை துடைத்து அற்புதம் செய்து மகிழப்படும் இயேசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். God bless you.